விக்ரமாதித்தன்னு ஒரு ராஜா. இவர் ரொம்பவும் நேர்மையான ஒரு ராஜா. இவருக்கு 2 பொண்ணுங்களும் இருந்தாங்க. அவங்க ட்வின்ஸு. ஆனால் அதில் ஒரு பொண்ணு வெள்ளையாவும் ஒரு பொண்ணு கருப்பாவும் இருந்தாங்க. வெள்ளையா இருந்த பொண்ணு பேர் ருக்மணி, கருப்பாக இருந்த பொண்ணு பேர் மணிமேகலை. கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் அவங்க பெருசாக வளர்ந்தாங்க. ராஜாவுக்கும் வயசாயிடுச்சு. அப்பா, அங்க அவ்வளோ பெரிய அரண்மனை இருக்கே, அதை விட்டுட்டு நம்ம இந்த சின்ன வீட்டில் எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம்? நம்ம எப்படி வாழ வேண்டியது? ஆனா இந்த சின்ன வீட்டுல இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். எதுக்கு நம்ம இங்க இருக்கோம்? அங்கேயே போலாம் வாங்க. அது இல்லம்மா, சின்ன வயசுல இருந்தே நம்ம இங்க தான் இருக்கோம். இங்கேயே பழகிடுச்சு. எதனா ஒண்ணுனா மட்டும்தான் நான் அரண்மனைக்கு போறது. அது இல்லாம இந்த மக்களோட மக்களா நம்ம இங்க இருந்தாதான் மக்களுக்கு என்ன வேணும்னு எல்லாம் நமக்கு தெரியும். அவங்க கஷ்டத்தெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அங்கெல்லாம் வேணாம்மா. அடா போங்கப்பா, எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல. இந்த கொசு கடியில எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும்? பாருங்க, கொசு எல்லாம் கடிச்சு அழகே போகுது. எப்படி இருக்க வேண்டியது நம்ம? ஆனா இங்க நம்ம கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். நீங்க வந்தாலும் வரலினாலும் நான் அங்க போலான்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. நீங்க 2 பேரும் வாங்க, அங்கேயே நம்ம போயிருப்போம். இல்லம்மா, நீ போறதுன்னா போ, நான் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டேன். ஆனா நான் வரல, இங்கேயே இருக்கேன். அது என்னவோ இங்கேயே இருந்து பழகிடுச்சு. நீ போய் பத்திரமா இருமா. ஏமா மேகலை, அவளும் போயிட்டா, நீயும் போறது தானே. இங்க எதுக்கு நீயும் கஷ்டப்பட்டுன்னு இருக்க? நீயும் அங்க போய் சந்தோஷமா இருமா. எனக்கும் அங்க போகணும்னு தான்ப்பா ஆசை. ஆனா நீங்க தனியா இருப்பீங்களே இங்க. அங்க அவளை பாத்துக்கிறதுக்கு மந்திரியாவது இருக்காங்க, உங்களை பாத்துக்கிறதுக்கு யாரு இருக்கா? அதெல்லாம் நான் தனியா இருந்துப்பம்மா. அது என்ன எனக்கு புதுசா? உனக்கு ஆசையா இருந்தா நீயும் போய் இருமா. எதுக்கு எனக்காக உன் ஆசையை நீ இழக்கிற? மணிமேகலை அவங்க அப்பா கூடயே இருந்தாங்க. ருக்மணி அங்கே போய் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. மந்திரியாரே, உங்களுக்கு வேணும்னா நாளைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கோங்க. நாளைக்கு நான் மட்டும் இந்த அரண்மனையில ரொம்பவும் சந்தோஷமா இருக்கலான்னு இருக்கேன். அது இல்லாம நாளைக்கு நைட்டு டின்னர் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, கிராண்டா இருக்கணும். ஐயோ, லீவ் எடுத்தா ராஜா என்ன திட்டுவாங்களேம்மா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ராஜா கிட்ட நான் பேசிக்கிறேன். ரொம்பவும் நன்றிம்மா. லீவு கேட்கணுன்னாலே ராஜா கிட்ட ரொம்பவும் பயமா இருக்கும். ஆனா நீ தான் எனக்கு இத்தனை வருஷத்துல லீவ் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கீங்க. லீவ் எல்லாம் கொடுக்கறது சரிதான். நாளைக்கு டின்னர் பார்ட்டி நல்லா பெருசா அழகா இருக்கணும். என்னெல்லாம் பண்ண முடியுமா எல்லாத்தையும் பண்ணி வைங்க, நாளைக்கு மறந்துடாதீங்க. அடுத்த நாளும் பெரிய டின்னர் பார்ட்டியா மந்திரி அரேஞ்ச் பண்ணாரு. ருக்மணியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ல நீங்க 2 பேரும் அவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமா? என் கண்ணே பட்டுடும் போல. சரியா, அந்த கவிதா வரேன்னு சொன்னாலே இன்னும் ஏன் வரவே இல்லை? அதுக்கு தான் அவளை கூப்பிடுறதே இல்லை. எனக்கும் இந்த ட்ரெஸ்ல என்ன பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ருக்மணி. அந்த கவி எப்பயுமே இப்படிதான். அங்க யாரும் வராங்க பாரு. அம்மா, எனக்கு ரொம்பவும் பசிக்குது. உங்ககிட்ட சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலம்மா. ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்கம்மா ப்ளீஸ்மா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அம்மானு கூப்பிடுற? என்னை பார்த்தா வயசானவ மாதிரி உனக்கு தெரியுதா? முதல்ல உன்னெல்லாம் யாரு உள்ள விட்டது? இது என்ன இடம், என்ன ஃபங்க்ஷன் கூட தெரியாம நீ உள்ள வந்து பேசின இருக்க. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்ல காவலாளர்களை கூப்பிட்டு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவேன். அம்மா என்னை பார்த்தா அம்மா மாதிரி தெரியுது போல. அந்த வயசான அம்மாவும் அங்கிருந்து சோகமா வெளியே போனாங்க. கொஞ்ச தூரத்திலே மணிமேகலை வீடும் இருந்துச்சு. ராஜா வீடு தானே இது, அங்கன்னா போய் கேட்போன்னு போனாங்க. அம்மா, எனக்கு ரொம்பவும் பசிக்குது, சாப்பாடு இருந்தா போடுங்கம்மா. உங்க காலில் விழுந்து கேக்குறேம்மா. நானு காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடலம்மா, ஏதாவது இருந்தா போடுங்க. ஐயோ, என்னம்மா நீங்க ஏன் காலெல்லாம் விழுந்துன்னு? சாப்பாடு தானம்மா நான் போறேன் இருங்க. ஆனா மத்தியானம் பண்ண சாப்பாடு இருக்கு, அது சாப்பிட்றீங்களாம்மா? மத்தியானம் பண்ண சாப்பாடுன்னதும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்களும் அதை தான் சாப்பிட்டோம். சாப்பாடை வேஸ்ட் பண்ண மனசே இல்லம்மா, அதனாலதான். சாப்பிட்றீங்களா? எதுவா இருந்தாலும் பரவாயில்லம்மா. நான் இருக்கிற நிலைமையில விஷத்தை கொடுத்தாலும் நான் குடிச்சு வயிறு ரொப்பிப்பேன். காலையில இருந்து சாப்பிடலம்மா. நானும் யாரையும் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்னால முடியல, மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. எங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டா இந்த நாயெல்லாம் என்னை வந்து கடிக்க ஆரம்பிச்சிடுதுமா, அதனாலதான். அந்த வயசான அம்மாவும் நல்லா உக்காந்து வயிறார சாப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கன்னா சாப்பாடு கிடைக்கலன்னா தாராளமா எங்க வீட்டுக்கு வாங்க, நான் தரேன். ரொம்ப நன்றிம்மா, நான் வரேன். கொஞ்சம் மாசமும் ஆச்சு.
மந்திரியரே, எனக்கும் ரொம்பவும் வயசாயிடுச்சு. இதுக்கப்புறம் நாட்டை ஆள்ற சக்தி என்கிட்ட இல்லை. இவ்வளோ வருஷமா நீங்கள் என் கூட இருந்திருக்கீங்க. என்னோட 2 பொண்ணுல எந்த பொண்ணு இந்த நாட்டை ஆள வைக்கலான்னு உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இதில் என்ன ராஜா உங்களுக்கு சந்தேகம்? இதுக்கு சரியான ஆளு நம்ம ருக்மணி தான். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே இந்த நாட்டை ஆளலான்னு அவங்க அரண்மனைக்கு வந்து உக்காந்துன்னு இருக்காங்கல்ல. ஆனால் அந்த மணிமேகலை யார் எக்கேடுக்கட்டா நமக்கு என்னன்னா வீட்டிலே இருக்காங்க. இந்த நாட்டை பற்றியும் கவலை இல்லை, யாரை பற்றியும் கவலை இல்லை. மந்திரியாரே, உங்கள் எல்லையை மீறாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தான் நான் கேட்டேன். என் பொண்ணை பற்றி தப்பாக பேச சொல்லலை நான். என்னோட பொண்ணு மணிமேகலைக்கு இந்த நாட்டை பற்றி கவலை இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் அவளுக்கு என் மேலே கவலை. நான் எங்கே தனியாக இருந்துருவேனோன்னு என் கூடயே இருக்கா அவ. அதுக்குன்னு ருக்மணியும் குறைஞ்சவ இல்லை. ருக்மணி ஆசைக்கு ருக்மணி இருக்கா, மணிமேகலை ஆசைக்கு மணிமேகலை இருக்கா. ஏதாவது ஒன்று பேசணுமேனு பேசின்னு இருக்காதீங்க. உங்களை போய் கேட்டனே. ஏம்மா, எனக்கும் வயசாயிடுச்சு. உங்கள் 2 பேரில் இதுக்கப்புறம் யார் இந்த நாட்டை ஆள போகிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்களும் என்கிட்ட சொல்லலாம். இதுல என்னப்பா டவுட்டு? கண்டிப்பா நான் தான். அழகுலயும் நான் தான் ரொம்பவும் அழகா இருக்கேன். பேச்சுலயும் நான் தான் ரொம்ப சிறந்தவளா இருக்கேன். நான் இந்த மக்களோட கஷ்டத்தை எல்லாம் நல்லா போக்குவேன். ஆனா நீங்க ராஜா, உங்களுக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. என்னோட கருத்து இதுதான்ப்பா. நீங்க யார சொன்னாலையும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் மணிமேகலை எதுவும் பேசாமல் இருந்தாங்க. ஏமா மணிமேகலை, நீ எதுவும் பேசாம இருக்க? சரி, ஆனால் நான் இப்படி தேர்வு செஞ்சேன்னா அது செல்லுபடியாகாது. 2 பேருக்கும் கஷ்டமா போயிடும். அதனால உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். ஆளுக்கு ஒரு வெள்ளிக்காசு கொடுப்பேன். அதை வச்சு இதோ இங்கே இருக்க இந்த வீடை ஃபுல்லாக நீங்கள் நிரப்பணும். எது வச்சு வேணாலும் நீங்கள் நிரப்பலாம். ஆனால் கொஞ்சம் கூட எந்த இடமும் காலியாக இருக்கக்கூடாது. எல்லா இடமும் நிறைஞ்சு இருக்கணும். நாளைக்கு நான் வந்து பார்ப்பேன், செஞ்சு வைங்க. ருக்மணியும் பலூனு, கலர் பேப்பரு, அது இதுன்னு போட்டு அந்த வீடையே நிரப்பி வச்சாங்க. என்னம்மா ருக்மணி, இன்னும் கீழெல்லாம் கொஞ்சம் இடம் காலியாக இருக்கு. அதுவும் இல்லாமல் பக்கத்து ரூமெல்லாம் நீ ஒன்றுமே ரெடி பண்ணலையே. எல்லாமே காலியாக இருக்கே. நான் வீடு முழுக்கவும் நிரப்பணும்னு தானே சொன்னேன். சரிம்மா, உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணியிருக்க. அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு வெள்ளி காசு தானே நீங்க கொடுத்தீங்க. அதை வச்சு இவ்வளவுதான்ப்பா பண்ண முடிஞ்சுது. நீங்க ஒரு தங்க காசு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த வீடு இல்ல, இந்த ஊரையே அலங்காரம் பண்ணிருக்கலாம், இந்த ஊரையே நிரப்பி இருக்கலாம். அது இல்லாம நான் ஒரு ரூம் மட்டும் தான் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க வீடையே சொன்னீங்கன்னா நான் கவனிக்கலப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, என் மேலதான் தப்பு. அடுத்த நாள் மணிமேகலை வீட்டை போய் பார்க்கலான்னு போனாரு. அப்பா, என்னால இதுதான்ப்பா முடிஞ்சது. இந்தாங்கப்பா அந்த வெள்ளி காசுல மீந்த மிச்ச காசு. ஓ, அந்த வெள்ளிக்காசு மொத்தமும் நீ செலவு பண்ணலையா? நீ சிம்பிளா இந்த விளக்கு வச்சிருக்கமா. ஆனா இதோட ஒளி எல்லா இடத்துலயும் பரவி இருக்குமா. இந்த வீடு ரொம்பவும் அழகா இருக்கேம்மா. இந்த வீடு இந்த ஒளியால நிறைஞ்சு இருக்கு. ரொம்பவும் சந்தோஷமா இருக்குமா. ஏதோ உன்னால முடிஞ்சதை நீயும் பண்ணியிருக்க. அடுத்த நாள் அந்த நாட்டை யார் ஆள போகிறாங்கன்னு ராஜா சொல்லலான்னு எல்லாரையும் கூப்பிட்டாங்க. நான் யார் ஜெயிச்சதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் உங்கள் 2 பேரையும் பிரித்து பார்க்கல. 2 பேரும் என்னோட 2 கண்கள். யார் தோத்திருந்தாலையும் என்னை மன்னிச்சிடுங்க, கஷ்டப்படாதீங்க. நேற்று நடந்த போட்டியில் மணிமேகலை தான் ஜெயிச்சாங்க. மணிமேகலை கம்மி காசில் மொத்த வீட்டையும் நிறைச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் ருக்மணி கொஞ்சம் தப்பாக புரிஞ்சுக்கினாங்க. அவங்க ஒரே ஒரு ரூமை மட்டும்தான் நிறைச்சி வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு காசும் பத்தலை. என்னை மன்னிச்சிடு ருக்மணி, நான் இதை வேணும்னு பண்ணலை. ராஜான்ற பதவி மட்டும்தான் மணிமேகலைக்கு. ஆனால் அந்த அரண்மனையில் 2 பேரும் வேலை செய்யணும். 2 பேரும் ஒன்று தான், பிரித்து பார்க்கக்கூடாது. இதுக்கெல்லாம் எதுக்குப்பா நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க? என் மேல தப்பு இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். எனக்கு மணிமேகலை இந்த நாட்டை ஆள போறோன்றதுல ஒரு பொறாமையும் இல்ல. அழகு மட்டும் இருந்தா போதும்னு நானும் ரொம்பவும் திமிரா திரிஞ்சுன்னு இருந்தேன். ஆனா அழகை விட அறிவு ரொம்பவும் முக்கியம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. ராஜாவோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.